மக்களே இப்போ நம்ம மூணாறு போகிற ரூட்டு நம்ம வந்து ஒரு பயங்கரமாக ஒரு வில்லேஜ் தேடி போயிட்டு இருந்தோம். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா மூணாறு வழியை தாண்டி தேக்கடி போனால் தான் நம்ம அந்த கிராமத்துக்கு போக முடியும். அப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா மூணாறு கிராஸ் ஆகும்போது ஒரு அற்புதமான ஒரு அருவி. இது எல்லோரும் மேக்ஸிமம் பார்த்தா நம்ம போயிருப்போம். ஆனால் இது ஹைலைட் கிடையாது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் போகும் பாருங்க. இந்த செட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டெப்பு தெரியும் நமக்கு. ஒரு ஸ்டெப் லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த லைன்லேயே நடந்து மேலே போகணுன்னு சொன்னால் அங்கே கொஞ்சம் ட்ரைபல் வில்லேஜ் இருக்காமா. இன்னும் அதுக்கும் மேலே ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போனால் இன்னொரு ட்ரைபல் வில்லேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நடந்து போனால் ரொம்ப லேட் ஆகிரும் அப்படிங்கிறனால ஒரு வேறு வழி இருக்காமல் ஒரு ஆஃப் ரோடு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறனால நம்ம ஒரு ஆஃப் ரோடு பயணத்தை வந்து அந்த அப்படியே அந்த மலைக்கு மேலே வரப்போகிறேன். அந்த ரூட் எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியல. நான் எதிர்பார்த்து வந்தது வேறு. ஆனால் நமக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சுன்னா சூப்பராக இருக்கும். வாங்க முயற்சி பண்ணி பார்த்தோம். நம்ம சொன்ன அந்த வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே ஏறப்போகுது. அதாவது எப்படின்னா ரொம்ப 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 ஸ்லீப்பாக இருக்க போகுது. இது வந்து பிக்கப்பு ஜீப்பு தான் போகுமாம்மா. பார்த்து பலம் பிடிச்சி போங்கன்னு சொல்லி எல்லாம் அண்ணன் நிற்கிறார் பாருங்களா. அவங்களுக்கு தான் அட்ரஸ் கேட்டப்போ வந்து மேலே சொல்லியிருக்காங்க. மேலே போகிறோம், எப்படி இருக்க போகுதுங்கிறதையும் அப்படியே பார்த்துட்டே போவோம். மக்களே ஏறி வந்துட்டேன் மேலே. நான் வந்து கீழே இருந்த வீடியோ எடுத்திருந்தேன். எனக்கு வீடியோ எடுக்க முடியல, அந்தளவுக்கு செம்ம நெட்டு குத்துங்க. ரொம்ப 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 சரியான செங்குத்து. அப்படி செங்குத்தில் ஏறி மேலே வந்திருக்கேன். கூட மோசமான ரோடாக இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து நார்மல் பைக்கெலாம் வர முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் மேலே ஏற வேண்டியது இருக்குது. இது மேலே ஏறி தான் போக போகிறோம். அந்த வீடுகளோட அளவு பாருங்கள். ஒவ்வொன்றும் அப்படியே ஒவ்வொரு ஓரமாக அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. அப்படி போகும்போதே அற்புதமாக இருக்குது இந்த வீடுகளுடைய அழகு. ஏற போகிறது நெட்டுக்குத்தான மேடு ஏறி மேலே கொஞ்சம் அழகழகான வீடுகள் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க. எப்படியோ ஒரு வழி கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடு இருந்துச்சு. இதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ரோடு, இதுதான் ரோடு. இந்த மாதிரியான வழியில் தான் அந்த கிராமத்துக்கு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு போவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மலையினுடைய அழகே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த வெயில் படும்போது அங்கே எத்தனை சிற்றருவிகள் மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள்.
அப்படியே மின்னுது அந்த பாறைகள் எல்லாம், தண்ணியோடைய அழகு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நம்ம வேறு எதுவுமே பண்ணணும், நின்று இந்த ஒரு இடத்துல நின்று அப்படியே ரசிச்சுட்டு இங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை வந்து டைம் அழகாக ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி அற்புதமான ஒரு காட்சி. உள்ளே போயிடும் அப்படியா. இதான் மக்களே மேலே ஏறக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு, சிமெண்ட் ரோடு, பாறை மேலே ரோடு. பாறை தான், இந்த வழியில் பாறையில் தான் போகிறோம். பாறை மேலே ஏறி அந்த பகுதியில் வந்து போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, போகிறதுக்கு அற்புதமாக இருக்குது, ரசிச்சுட்டு போகிறேன். ஊட்டியில் போனப்போ கூட இந்த மாதிரி இருக்காது, தார் ரோடுனா தார் ரோடு, இல்லாட்டி ஆஃப் ரோடு தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான அழகை ரசிச்சுட்டு இந்த மூணாரில் வந்து பயணிக்கிறது வந்து ஒரு தனி சுகமாக இருக்குது. வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பயணிங்க. அப்படியே நம்ம அந்த கிராமத்துக்கு போவோம், அந்த கிராமத்தோட அழகை பார்ப்போம். மக்களே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கைன்னு. ஒரு ஆஃப் ரோடு, இந்த ஆஃப் ரோடு இந்த அருவி தண்ணியெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து போகிறோம். அந்த வீடு, அங்கே ஒரு வீடு இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு பாறை இருக்குது, அந்த பாறைக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குது. பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ரம்மியமான ஒரு அருவி. கடலுக்கு கண்ணுக்கு வந்து அப்படியே கண் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு இடத்துல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. அதாவது நம்ம அந்த அருவிக்கு அந்த சைடு வந்த வீடியோ எடுக்க முடியலங்க, ஏன்னா சிங்கிளாக வந்து ஏறி வர ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. அந்த அருவியை தாண்டி நம்ம அப்படியே ஒரு பயங்கரமாக ஒரு ஆஃப் ரோடு ஏறி உழுகலாம் 2 டைம் உழுக போயிட்டேன். ஏறி வந்தோன்னே இந்த வீடுகளை பார்க்கலாம். இங்கே ஒரு அற்புதமான ஒரு வீடு, மண் வீடு, குடிசை வீடு இல்லாட்டினாலுமே கீழே சின்னதாக ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்கிறது கொஞ்சம் மண் வீடு. அப்புறம் அது வந்து டர்ஸ் பில்டிங் தான். மேக்ஸிமம் வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செட்டில்மெண்ட் ஏரியா மாதிரி வீடை கட்டி கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்க இருக்கிற இடம் அவ்வளோ அழகு. இவங்களுடைய பண்டைய காலத்தை வாழ்க்கையை நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, ஆனால் இவங்க இருக்கக்கூடிய வீடுகளோட அழகு, அந்த இடத்தோட அழகை பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ள காட்சியாக இருக்குது. அவங்க என்னென்ன எப்படி இருக்கிறாங்க அந்த இடத்துல அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோமா. இது பார்த்திங்கன்னா மரம், நெல்லி மரம், பெரிய நெல்லிக்கான்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த நெல்லிக்காய் மரம் நிறைய இருக்குது இங்கே. அதில் அங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான நெல்லிக்காய் இருக்குது, ஆனால் கம்மி தான். இங்கே பாரு மக்கள், இதுக்கு மேலே என்ன அழகு வேணும் சொல்லுங்கள். இந்த கிராமத்தை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்க எப்படி அற்புதமான ஒரு வீடு. அது எங்கே, அங்கே ஒரு அருவி, இங்கே ஒரு இப்படியாப்பட்ட ஒரு வீடு. பாரம்பரியம் மாறாத மண், பில்லு. இந்த பில்லெல்லாம் இப்போ வந்து சீசன் மாதிரி நிறைய வந்து வந்துருச்சு. பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இங்கே ஒரு அருவி, பக்கத்தில் அருவி. இப்போ நான் பார்த்த வரைக்கும் இதோட வந்து நம்ம 4வது அருவி தாண்டி வரும். நம்ம சொன்னது ஒரு கடைக்கிட்ட வந்து கீழே பாருங்க, அதான் நம்ம அந்த வந்த ரூட்டு கீழே அந்த இடத்துல ஒரு அந்த கடையில் தான் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு நம்ம அவர் சொன்னால் நடந்து போகிறதே இப்படி நடந்து போங்க மேலே வரும்னு சொன்னாங்க. அந்த அருவி தான் இது. அப்படியே வந்து இங்கே ஒரு அருவி, கிட்டத்தட்ட 4-5 அருவி தாண்டி வந்துட்டோம். சூப்பராக இருக்குது. வா, நம்ம அப்படியே இன்னும் மேலே போகிறோம். இன்னும் கிராமங்கள் மேலே தான் இருக்குது. மேலே கிராமத்துக்கு வர அழகு இந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த மேலே எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு ஆச்சரியத்தை வந்து
மேலும் மேலும் அதிகரிக்குது. இன்னைக்கு என் கூட பயணத்துக்கு யாரெல்லாம்னா நானும் நம்ம நண்பன் தான். வேறு இன்னைக்கு யாரும் பயணத்துக்கு கூட இணையலை. இந்த ரூட்டை தான் பார்ப்போம். அப்பா அப்படியே ஒரு வழியாக பயங்கரமான ஆஃப் ரோடு, தண்ணி, கல், மேடு, பாறை எல்லாத்தையுமே ஏறி அப்படியே வந்தால் கொஞ்சம் வீடு கட்டிட்டுருக்காங்க. இப்படியே மேலே இன்னும் போக வேண்டியது. இன்னும் ஒரு 3-4 வீடு இருக்காமா பாருங்க. மண்ணில் கட்டப்பட்ட வீடு, தோட்டங்களும் வீடுகளும் தான் இருக்குது. அப்படியே போகிறதுல பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு பாறையை பார்த்தேன். அங்கே பாருங்கள் வண்டி நிறுத்திட்டேன். நம்ம வண்டியோடு சேர்ந்து செமையாக இருக்குல்ல. அவ்வளோ ஒரு அற்புதமான வியூ பாயிண்டில் நின்று நானும் நம்ம நண்பரும் சேர்ந்து நின்றுருக்கோம். வாரே வா. இந்த பகுதிக்கு மேக்ஸிமம் எந்த டூரிஸ்ட்டும் வரமாட்டாங்க, தெரியாது. மூணார் போகிற ரூட்டு, கீழே உடுமலைப்பேட்டை, மேலே மூணார் போகிற ரூட்டு. அங்கேருந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடு மட்டும் கிடையாது, செங்குத்தான் நெட்டுக்குத்தான மேடெல்லாம் ஏறி வந்தால் தான் இந்த பகுதிக்கு நம்ம வர முடியும். இங்கேருந்து வந்து பார்த்தா இப்படியாப்பட்ட ஒரு வியூவை வந்து இத்தனை நாள் இப்படி ரோட்டில் போய் கழிச்சிட்டோமே அப்படிங்கிற விரக்தி வந்து கண்டிப்பாக நமக்கு ஏற்படும். முன்னாடி இருப்பாங்களா? ஆனா அது என்ன வீடுக மட்டும் இருக்கு, எல்லாம் பூட்டி இருக்கு, என்ன காரணம்? எல்லாரும் இங்கதான் குடியிருந்தாங்க, மேல அவரவர் காட்டுல வீடு கட்டி. சரி சரி. இப்போ ஒரு நவீனம் ஆக ஆக எல்லாம் ரோட்டை பார்த்து கிளம்பி போயிட்டாங்க. அதனாலதான் இந்த காட்டு போத்து இங்க வந்து குடியிருக்க. அந்த காலத்துல வந்து இதுல இருக்கும்போது கரண்ட் இல்லை, முன்னாடி கரண்ட் இல்ல, ரோடு வசதி கிடையாது அப்ப. இப்ப வந்து ஒரு 6-7 வருஷமா இல்ல ரோடு கரண்ட் எல்லாம் கொண்டு. ரோடா இது இதே பயங்கரமா இருக்கு. இதே ரோடுங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? இதுக்கு முன்னாடி நட்டுக்க ஏறி தான் வரணும், ஒத்தடி பாதை தான். இப்போ வந்து 4 வீல் டிரைவ் ஜீப் எல்லாம் வரனால இது உங்களுக்கு, அதனால இது உங்க நீங்க ரோடு நீங்களே ஒத்துக்கிறீங்க. ஆனா எங்களால என்னால வர முடியாது. பிக்கப் ஃப்ரண்ட் உள்ளது அதனால எங்களுக்கு இங்க இருக்கிறவங்க அப்படி காலி பண்ணி போனவங்க தான் எதுவும் வர்றது போறது கஷ்டமா இருக்கு. விட்டுட்டு ரோட்ல இடம் வாங்கி வீடை கட்டிட்டு அன்னைக்கு இந்த பிள்ளை இந்த கீழே தான் இருக்கு வந்து டெய்லி காட்டுல வந்து வேலை செஞ்சு. அதாவது காடை பராமரிச்சுட்டு நீங்க போய் செட்டில் ஆகிறத வீட்டுல அங்க கீழே போய்க்குவீங்க. ஆனா இப்ப இங்க இருக்கிற பழங்குடி மக்கள் பேர் என்னன்னா? அது மலைவாசி. முதுவன் மலைவாசிகள். போகலாம், நம்ம பெரியார் தான் கூடி போகலாம். பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ அண்ணன் வந்து மேலே ஒரு காலனி இருக்கு, ஆனால் இப்போ வந்து நடந்து போகிற மாதிரி இதில் ரொம்ப நேரமாகும். நான் என் கூட வந்து 3/4 மணி நேரம் போயிடலாங்கிறாரு. அக்கா முடியாது, 2 மணி நேரம் ஆயிருங்கிறாங்க. இந்த ரூட்டில் வந்து அந்த மக்களுக்கு வந்து போகக்கூடிய பிரத்யேகமான வழி. வெறும் 4 வீல் டிரைவ் மட்டும்தான் போக முடியும். அந்த வீடை காட்டித்தரதுக்காக காடு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இப்போ நம்ம கூட வந்து நடந்து வந்து ரூட்டை காட்டித்தர வராங்க. இது ஒரு வீடு. ஆனால் இந்த வீடு யாருதுங்க? இவங்க சின்னம்மா வீடுங்களா? ஓ, என்ன நெல்லிக்காய்? அந்த பெரிய நெல்லிக்காங்களா? ஆமா, அதான் ரொம்ப பெருசாவும் வராது, மீடியம் சைஸா இருக்கும். ஓ, நாட்டு நெல்லி. அந்த ஹைப்ரிட் தான் பெருசா இருக்குதுண்ணா. ஆனா அதை விட இதான் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காது இந்த நெல்லிக்காய். ஆமா. ஓ, மேலைங்களா? ஓ, ஓகே ஓகே.
நம்ம ஆள்தாதா காட்டு போயிடுச்சு. இதான் பாசம் பூராதான் மக்கள். அவ்வளோதான். அங்க ஒரு குளம் இருக்கு. ஓ குளம்லாம் மூடி போய் கிடக்கு. ஆமா. இந்த இதுல ஒரு வீடு இருக்கு. இதுல உள்ளுக்கு இப்படி கூடி போனீங்கன்னா அங்க ஒரு மண்ணு வீடுங்களா அது? மண்ணு வீடா இல்லை இதே மாதிரி? வீடு, மண்ணு வீடு. ஒண்ணு ஒண்ணு. மண்ணு இதுமே இது அது மண்ணு வீடு தான். நாங்க போட்டுக்கிறது மேல மாத்திரம் சீட்டு போட்டுருக்கோம். மேலே சீட்டு. ஓகே ஓகே. அங்கிட்டு இருக்கிறது எங்க வீடு. ஓ எங்கயா? அந்த அங்கிட்டு வர்ற வழியில. ஆமா பாறை மேல இருக்கா? ஆமா. அது எங்க வீடு. ஓ பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. அக்கா இந்த இடமெல்லாம் வந்து நீங்க சொந்தமா விலைக்கு வாங்கினது கவர்மெண்ட் வந்து சொந்தமா விலைகளுக்கு வாங்கின இடங்க தான். ஓ கவர்மெண்ட். ஓகே ஓகே. இது வந்து இதெல்லாம் நல்ல மாசல் இருந்துச்சு. எல்லாம் ரோட்டு வரத்துக்கு போய் ம் இந்த காடுகள்லாம் இன்னைக்கு இப்படி இருக்கு. ஆனா வந்து வேலை செய்வாங்க. ஓ ஆள் குடிக்க வந்து வேலை செய்ய. ம் மருந்தடிக்க வேற சொல்லிட்டு இருக்கான். மருந்தடிக்கணும் அந்த வீசணும். உங்களுக்கு எத்தனை ஏக்கருக்கா இருக்கு? எங்களுக்கா? ம் எங்களுக்கு 1.5 ஏக்கர் இருக்கு. 1.5 ஏக்கர். எல்லாம் என்னென்ன பயிர் பண்றீங்க? பாக்கு, பாக்கு, குருமிளகு, காப்பி, காப்பி, ஜாதிக்காய். ஜாதிக்காய். நெல்லெல்லாம் விளைஞ்ச ஏரியா தான். ஓ இங்கெல்லாம் நெல் போட்டுருந்ததா? அந்த நேரத்துக்கு ஓ நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கு. நெல்லு, கரும்பு ஆ இதுகள்லாம் இந்த இடத்துல விளைஞ்சு. நெல் எப்படி அதுல வந்து? நெல்லு பாத்தி எடுத்து நல்ல அந்த நெல்லெல்லாம் விளைஞ்சது. ஓ தண்ணி இல்லாத அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் பஞ்சமாயி போச்சு. ஆஹா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பாக்கு, ஆ குறுமிளகு, காப்பி போட்டோம். ஓ பெரும்பாடு போல இருக்கு. இதெல்லாம் பேச முடியும். என்னைய தான் சொல்லிட்டு இருக்காங்க. வீசுறதுனா இதெல்லாம் நீங்க கட் பண்ணி எடுக்கணுமா அதெல்லாம்? இப்படி வீசி விடுறது. கட்டி வச்சு வீசி இருந்தா ஓ பறவை பத்தா. எல்லாம் மருந்தடிக்க. இதுதான் இந்த வீடு தான். பாத்துட்டு வாங்க. ஓகே ஓகே. இப்போ இதுலயே ஆளு கிடையாது தோட்டத்து அவங்கெல்லாம் எல்லாருமே நாங்க மேல இருக்கிறவங்க எல்லாருமே கீழே தான். ரோட்டுக்கு போயிட்டோம். ஓகே ஓகே. மெயின் ரோட்டுக்கு போயிட்டோம். அட்டை இருக்குங்களா? ஓ ஓகே மக்கள், அக்காவும் அண்ணன்னு சொல்கிறது கேட்டிருப்பீங்க. முதுவன் பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டுருக்கூடிய ஏரியா தனியாக இருக்குது. அது இல்லாமல் இது வந்து ஒரு கிராமம்தான். எல்லா வீடுகளையும் வந்து காலி பண்ணி கீழே போயிட்டாங்க. தோட்டந்தொடரோடு வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஒவ்வொரு வீடுகளும், அந்த இடங்களும், அதை சுற்றி இருக்கக்கூடிய பூக்கள், செடிகள், இதெல்லாமே அவ்வளோ அற்புதமான ஒரு பிரமிப்பு தருது நமக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குது. ஓகே, அண்ணன்ட்ட கேட்டு பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் அந்த முதுவன் குடியிருக்கு கூட்டிகிட்டு போக முடியுமான்னு. கூட்டிகிட்டு போயிட்டாருன்னா நமக்கு இன்றைக்கி வந்து அற்புதமான வீடியோக்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நடக்க முடியுமா, வேலை இருக்குங்கிற மாதிரியெல்லாம் நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. எப்படியாவது பேசி பார்ப்போம். கூட்டிகிட்டு போனாருன்னா இன்றைய பயணம் வெற்றி வெற்றி. அற்புதமான கண்ணை கவரக்கூடிய, மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகக்கூடிய இந்த ஒரு பயணம் எப்படி இருந்துச்சு. இந்த கிராமத்துக்கு வர்றதுக்குள்ள நான் ஒரு 6 அருவியை கடந்து வந்திருப்பேன். அதுவே எனக்கு அவ்வளோ அற்புதமான மன நிறைவு தந்துச்சு. இந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் உண்மையாகவே ரொம்ப இன்பமாக தான் வாழ்வாங்கன்னு நினச்சோம். ஆனால் இந்த மக்கள் எல்லாருமே கீழே போய் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது எதனால் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கே முடியல. இவ்வளோ அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடத்துல வாழாமல் கீழே போய் ரோட்டுக்கிட்ட வாழ்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த வருங்காலத்தினுடைய மக்களுடைய நிலைமை இந்த மாதிரியான இடங்களை விட்டு சிட்டியில் தான் வாழ்றதுக்கு விரும்புகிறாங்க போல தெரியுது. ஆனால் சிட்டியில் இருக்கக்கூடிய நம்மெல்லாம் இந்த மாதிரி இடத்துல வாழ விரும்புகிறோம். இதுதான் உண்மைங்க. ஒரு வழியாக இந்த கிராமத்தை பார்த்துட்டு முதுவன் பழங்குடி மக்களால் தேடி வந்தேன். ஆனால் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. கண்டிப்பாக அடுத்த முறை நான் இந்த இடத்துல பயணித்து அந்த முதுவன் குடி மக்களை நம்ம சந்திப்போம். இந்த இடம் நீங்கள் எப்படி ரசிச்சீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ஒன்று டச் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி என்னைக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை தருவீங்கன்னு நினச்சி இங்கேருந்து நான் கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.